அதிக அளவில் இந்த பச்சை குத்தும் என்கின்ற ஒரு விடயம் பரவி கொண்டு வருகிறது. யாரை பார்த்தாலும் இப்ப பச்சை குத்தாதவர்கள் இல்லை என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த தொழில் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து கிட்டத்தட்ட 14-15 வயசுல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பதான் ஸ்டார்டிங், இது ஆரம்பம். அப்பெல்லாம் இந்த மிஷினரிஸ் இதெல்லாம் வந்து சரியான கஷ்டம், வெற்றிக்கொள்ள இல்லாத இயற்கையான சில இதுகளை வைத்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. வெற்றிலை சாறுகள், இது வந்து என்னன்னு சொன்னா ஸ்கூல்ல நான் படம் கீறிப்பாளர். இது வந்து அம்மா சின்னல்ல கீறுவா, நல்லா அம்மாங்களை கீறி எனக்கு தந்து அது சில நேரம் இந்த பரம்பரையில் இருக்கிற ஜீனோ தெரியல. ஸ்கின்னை நாங்க துடைக்கல ஒரு டாக்டர் கிரேட் மாதிரி ஒரு விஷயங்களை படிக்கணும். இப்ப சிஸ்டங்கள் மாறி இருக்கு. கார்ட்ரேஜ், இங்க், அந்த கப்ஸ் எல்லாமே வந்து பிராண்ட் நியூ தான். ஒரு ஆளு கொண்டுதான் நாங்க அதை யூஸ் பண்ணிட்டோம். அதிக அளவிலாக சொல்றது பச்சை குத்தாத, பச்சை குத்தினா ரத்தம் கொடுக்கலாது, பச்சை குத்தாத உனக்கு ஏதாவது வருத்தம் வரப்போகுது, இல்லாட்டி பச்சை குத்தாத உனக்கு புற்றுநோய் வரப்போகுது. சின்ன டெக் மோட்டார் வச்சு அப்படி செய்துதான் நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகுதான் இந்த மிஷின். வணக்கம். இன்றைய தினம் எல்லாரும் வந்து அதிக அளவில் இளைஞர்கள் மத்தியில விரும்பி பார்க்கப்படுகிற ஒரு விடயம், என்னுடைய பெயர்களை வந்து பதிவு செய்யணும். என்னுடைய கணவனாக பெயராக இருக்கலாம், இல்லாட்டி என்னுடைய காதலன், என்னுடைய அன்புக்குரியவர், இல்லாட்டி என்னுடைய சகோதரங்கள், ஏதோ ஒரு வகையில பெயர்கள் எங்களுடைய உடம்புல பதிவு செய்கிறது என்பது கொஞ்சம் ஃபேஷனாக கூட வந்துச்சு. அவரு கொஞ்சம் வெளியால போனா இந்த பேர் இருக்குன்னு எனக்கு அது கொஞ்சம் கெத்தா இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது. அதிக அளவில் இந்த பச்சை குத்தும் என்கின்ற ஒரு விடயம் பரவி கொண்டு வருகிறது. யாரை பார்த்தாலும் இப்ப பச்சை குத்தாதவர்கள் இல்லை என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அநேகமானவர்களுடைய கைகள்ல நிறைய பச்சைகள் இருக்கும். சில பேர் வந்து யார் அதிக அளவுல என்னுடைய உடம்புல பச்சைகள் குத்துவது என்பது ஃபேஷனாக கூட இப்ப வந்திருக்குது. அதுகள் சார்ந்து இந்த பச்சையில் இருக்கக்கூடிய பச்சை குத்துகிற பொழுது இருக்க கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என்ன, எவ்வாறானதை நம்மளுடைய பிள்ளைகள் விரும்பி வந்து பச்சைகளை குத்தி கொள்கின்றார்கள், அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள், அவருடைய இந்த வளர்ச்சிக்கு பின்னால், இந்த பச்சை குத்துகிற தொழிலுக்கு பின்னால இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அவர் எப்படி இதை கடந்து வந்திருக்கின்றார் என்று சொல்லி நிறைய விடயங்களை நாங்கள் இந்த பச்சை குத்தும் அலுவலகத்தை, அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரோடு நாங்கள் பேச போகிறோம். பேசுவோம். வணக்கம். இன்றைய தினம் இந்த பச்சை குத்துகின்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்து பாக்க எல்லாம் அழகா இருக்குது. அப்படியே கிறிஸ்துமஸ் ஒரு பக்கம் சோடினியா இருக்கு. இங்க ஒவ்வொரு பாக்கின்ற பொழுது அவ்வளவு அழகா இருக்குது. அதோட கொஞ்சம் நீட்டாவும் இருக்குது. அவ்வளவு கொஞ்சம் வருகின்ற பொழுது ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு இருக்குது. இதுல இந்த பச்சை குத்துகின்ற பொழுது மைண்ட் செட்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது நாங்க அப்படியே தொடர்ச்சியா பேச போறோம். ஆனா அதுக்கு முதல் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் உண்டு. வணக்கம். வணக்கம். என் நேம் ராஜ். நான் யாழ்ப்பாணம் மெயின் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கிறேன். இந்த தொழில் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து கிட்டத்தட்ட 14-15 வயசுல ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கு சரியா 25 வருடங்கள் ஆகுது. இது முதல் நாங்க ஸ்டார்ட் பண்ற நேரம் இந்த இப்ப நீங்க பார்த்த இந்த இங்க் சம்பந்தமான விஷயங்கள், இந்த இங்கன்றது மெயினான தேவை. இந்த இருக்கிற உடலுக்குள்ள போற இங்க்ன்றது அதெல்லாம் வந்து எடுக்க முடியாத காலங்கள்ல இயற்கையான சில இதுகளை வைத்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணினாங்க. இந்த வெற்றிலை சாறுகள் அப்படியான சில மெத்தட்ஸை வச்சு தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஆரம்பம் நான் மெயின் ஸ்ட்ரீட்ல 131 பிரதான வீதியில தான் எந்த ஸ்தாபனம் இயங்கினது. அப்ப நான் சின்ன ஒரு ஆள், ஸ்கூல் முடிஞ்சிட்டு வந்த உடனே இதை கண்டினியூ பண்றது. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன ஆக்கள் என்றால் ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள், பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் பெருமிடும். அப்பதான் ஸ்டார்டிங், இது ஆரம்பம். அப்பெல்லாம் இந்த மிஷினரிஸ் இதெல்லாம் வந்து சரியான கஷ்டம், வெற்றிக்கொள்ள இல்லாது. அப்ப யுத்த காலம் ஒரு பக்கம், அந்த நேரங்கள்ல வெளிநாட்டு தொடர்புகளும் இல்லாதாரு. அப்ப நாங்க இதே மெஷினை வந்து எங்க அண்ணா தான் அதை செய்திருந்தவர். அவர் மெக்கானிக்கல் படிச்சவர் ஸ்கூல்ல, ஒரு 5 படிச்சேன். மற்றது
இது எந்த பிரதானமான தொழில் இல்லை. எந்த மெயின் தொழில் வந்து நான் கண்ணாடிக்கிறது தான். பல்லு கட்டுறது கண்ணாடி தான். அம்மா டெஸ்டர், அப்பா டென்டல் டெக்னீஷியன். நாங்கள் பெரம்புரை, நாங்கள் 3வது தலைமுறை. பிஜே ஃபெர்னாண்டோன்னு சொன்னா தெரியும், அவர்கிட்ட மகன் தான் நான். அந்த அந்த இதுக்குள்ள இருந்து இது ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள், சின்ன அந்த சிரட்டைகளை டிசைன் பண்றது, அதை விட கீடெக்ஸ் வெட்டுறது, சோப்புல டிசைன் பண்றது, அப்படியான அந்த கலை நுட்பங்களோட தான் இதையும் ஒரு செய்து பார்த்தா என்ன என்ற ஒரு நோக்கம். அப்ப அண்ணாவும் சொன்னார், இப்படி ஒன்று செய்யலாம்டா, செய்து பார்ப்போம், செய்து பார்த்து ஒரு முயற்சி ஒன்று எடுப்போம். அது இன்றைக்கு தொழில் அமைஞ்சிட்டேன். இதுல இன்னொரு கேள்வி நாங்க இந்த சின்ன வயசுல இருந்து நீங்க செய்துட்டு வந்துடுறபடியா, அது எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு? சின்ன வயசுல உங்களுக்கு படங்கள் கீரை வந்திருக்கும் நல்லா, இல்லாட்டி இப்படி எல்லாம் நீங்க வீட்டுல எல்லாருக்கும் கீறி வரைஞ்சிருப்பீங்க, செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு விஷயத்த நாம ஒரு செய்வோம், அதாவது பச்சை குத்துற ஒரு கடையை போடுவோம், இங்க இப்படி ஒரு மிஷின் அண்ணா செய்து தருவார் அப்படி என்கின்ற ஒரு விடயம் அப்படி வந்துச்சு. இது வந்து என்னன்னு சொன்னா, ஸ்கூல்ல நான் படம் கீறி பழகு. இது வந்து அம்மா சின்னல கீறுவா, நல்லா அம்மாங்களுக்கு கீறி எனக்கு தந்து, அது சில நேரம் இந்த பரம்பரையில இருக்கிற ஜீனோ தெரியல, அது படத்தை கீறி கீறி பழகி. நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல எல்லாம் 5ஆம் ஆண்டுல எல்லாம் அந்த அட்டைப்படம் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, ஒரு புத்தகத்துக்கு ஒரு அட்டைப்படம். அதுலயே நான் ஒரு 3 வடமாகாணத்துல ஒரு 350 ஸ்கூலோட A5 படிக்க ஃபர்ஸ்டா வந்தேன் நான். அந்த யுத்தம் சம்பந்தமான ஒரு அட்டைப்படம் தயாரி, அதுல இருந்து தொடங்கினதுதான் இது. ஆனா நாங்க தொடங்கினதை விட இதுக்கு பின்னணியில நிறைய பிரச்சனைகள் வரும் என்று எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் எங்கள் நாங்க சின்ன ஆட்கள் தானே, அது உடம்போட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸ்கின்ன நாங்க துடைக்கல, ஒரு டாக்டர் கிரேட் மாதிரி ஒரு விஷயங்களை படிக்கணும். பிறகு காலங்கள் கடந்து போக 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 இதுக்குரிய பிரச்சனைகள் வருது. இது சர்டிபிகேட் எடுக்கணும், ஹெல்த்ல பதியோடும். முதலாவது அடிப்படை பேசிக்ல இருந்து 15 ஹெல்த்ங்களுக்கு இந்த பர்மிஷன் தந்தா தான் நாங்கள் இதை செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துதான் இவ்வளவு தூரம் பயணிக்கக்கூடிய வேற இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், பொதுவாக பச்சை குத்துறா அதிகமானவர்கள் இன்றைய கால இளைஞர்கள் மத்தியில, ஏன் கொஞ்சம் பெரியவர்கள் கூட குத்துறதை நாங்க அவதானிச்சிருப்போம் நிறைய இடங்கள்ல. விதியால போய்க்கு எப்படி தொலைபேசி இல்லாம ஒரு தடவை காண முடியலையோ, அதே போலதான் கைகள்ல உருவப்படங்களோ பெயர்களோ இல்லாம ஒரு தடையும் காண முடியும். எங்களுடைய மக்கள் அதிக அளவுல எவ்வகையான இந்த பச்சை குத்துகிற முறைகளை வந்து தெரிவு செய்து கொள்ளலாம். படங்களா இருக்கா, இல்ல எழுத்துக்களா இருக்கா? யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கல்ச்சர்ன்றது முக்கியமான ஒரு விடயமா இருக்கிற விஷயம். அதனால இங்க வந்து இப்ப நல்லூர் திருவிழாண்டு வைங்களேன், சும்மா நார்மலா அந்த டைமுக்கு ஒரு சீசனுக்கு முருகன் படம் அடிப்பினேன். எல்லாரும் இப்ப புலம்பெயர்ந்து வெளிநாட்டுல இருந்து வேற தமிழாக்கள் இருக்கிறது தானே, அது இப்படி ஒரு நைனாதீவுக்கு வேற இருக்குல்ல, இது சார்ந்த மதம் சார்ந்த சில விஷயங்களுக்கு வேற இருக்குல்ல, அவையில ஒரு நேர்த்திகளை வைக்கிருந்தா அது சம்பந்தமான படங்கள் அடிப்பினேன். இது சில நேரம் அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்குல மதர் ஏதோ ஒரு வகையில அம்மாட அன்பு அப்பா தொடர்பு படுத்தி தான் செய்வீங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த பெட்டனை இவருக்கு எப்படி வந்து டாட்டு குத்த போறீங்க, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னத்த ஃபர்ஸ்ட் நீங்க ஒவ்வொரு படிமுறையா எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தினா நல்லா இருக்கு. இப்ப இது வந்து என்னன்னு சொன்னா, ஒரு ஒவ்வொரு எழுத்துகள் இருக்குதான். இது இங்கிலீஷ்ல சீவன் சொல்ற ஒரு எழுத்து, அதே மாதிரி பட்டர்ஃபிளை லெட்டர்ஸ் என்றும் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு டிசைன் இருக்கு. அப்ப அவர் பிடிச்சத கொண்டு தருவீங்க. தரையில நாங்க ஒரு இப்படி ஒரு காப்பி எடுப்போம். காப்பி எடுத்து இந்த பிரிண்டிங் மெஷின் இருக்கு, இதுலயும் பேப்பரை போட்டு போடலாம். இல்லாட்டிக்கு எங்களுக்கு இப்படி ஹேண்ட்மேட் பேப்பர் இருக்கு, அதை நாங்க மேலுக்கு வச்சு அதுல 2 பேப்பர் வரும். ஒன்று டிஷ்யூ மாதிரி ஒன்று வரும், இன்னொன்று இந்த கார்பன் பேப்பர் வரும். நாங்க அதை மேலுக்கு வச்சு அதில் ஆட் பண்ணி இங்க ஒரு காப்பி இது ஒன்று இருக்குது, இதை வச்சு நாங்க கையில பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணிட்டு இந்த மெஷின்ல, இதுதான் மெஷின், இதுல நாங்க இந்த நீடில் இருக்கு. இப்ப இந்த நீடில் வந்து ஒரு ஆளுக்கு ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப 2 கலர்ஸ் செய்ய போறோம்னு சொன்னா இந்த கார்ட்ரேஜ் சொல்ற சிஸ்டத்தை மாத்துவோம்.
ஒரு ஆளுக்கு ஒன்று தான் பின் பண்ணுவோம். அப்ப பிளட்டோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குதானே. அப்ப அது சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த இன்ஃபெக்ஷன், அதுகள் எல்லாம் ஒரு ஆளுக்கு ஒன்று மாத்தைகளை அது சம்பந்தமான பிரச்சனை குறைவு. இதுதான் அந்த மெஷின் சிஸ்டம். இதுல எங்களுக்கு இந்த மீட்டர் இருக்கு. அவர் ஸ்கின்னுக்கு நாங்க இதுல கூட்டி குறைக்கலாம். கூட்டி குறைச்சு நாங்க ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அந்த தியரி தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சுங்களா நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி போடக்கூடிய மாதிரி போடக்கூடிய மாதிரி. இதுல முக்கியமானது வந்து இப்ப ஒவ்வொருவருக்கு பயன்படுத்துறது வந்து ஒவ்வொரு ஆக்களுக்கு நீங்க பாதிக்க மாட்டோம். இந்த இங்க் கப்ல இருந்து இந்த கார்ட்ரேஜ் வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒன்றுதான். ரெண்டு தேவைப்பட்ட கலர் மாறும் சொன்னா திரும்பி இதுக்கு ரெட் கலர் வர போகுது. இப்ப ரெட் கலர் ஊத்திட்டு திரும்பி இன்னொரு இது மாத்ததான் வேணும். அந்த கலர் மிக்சிங் ஆகாம இருக்கிறதுக்கு. இதை விட இந்த டாட்டூல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுட்பங்கள் இப்ப நம்ம பொதுவா நாங்க வெளியால இருந்து பாக்குறதுக்கும் இப்ப இந்த இடத்துல வந்து இருந்து பாக்க நிறைய விஷயங்கள் தெரியுது. இந்த இப்படித்தான் மிஷின் இருக்கும், இந்த இங்கு இப்படி ஜூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கு. அப்ப இப்ப நீங்க இதுல இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன தெரிய வைக்கணும்னு சொல்லி நினைக்கிற சில நுட்பங்கள் என்னென்ன விஷயங்கள் இப்ப இப்படித்தானே. இப்ப இவைக்கு வந்து ஸ்கின் டிஃபரெண்ட் ஆன ஒருத்தர் டோன் ஓவர் மாதிரி. இப்ப எல்லாருக்குமே ஒரு இங்க் செட் ஆகாது. அப்ப நாங்க சில நேரம் என்ன செய்ய வேணும்னு சொன்னா இப்ப டோன் கூட இருக்குதுன்னு சொன்னா நாங்க இதுல மெஷினரித்துல சில சில நுட்பங்கள் இருக்கு. அதை வச்சு அடிக்கிற நேரம் தான் நாங்க எனக்கு சரியான கலர்ஸ் வரும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றது அடிக்கிறது முக்கியம் இல்லை, இதை கவனிக்க வேணும். அதுக்குரிய மாய்ஸ்சரைசிங் கிரீம்கள் இருக்கு. இல்லாட்டி வேஸ்லின் பாவிக்கலாம், இல்லாட்டி ஆயில், ஏதாவது பேபி ஆயில்ஸ் அப்படி சம்பந்தப்பட்ட இதோட சம்பந்தப்பட்ட பொடியளவானதை கெமிக்கல் இல்லாதவ யூஸ் பண்ணினா அவையில ஸ்கின்னுக்கும் அது சரியா இருக்கும். நாளடைவில் அந்த டட்டுவும் பாதுகாப்பா இருக்கும், அழியாத நிலைக்கு இருக்கு. இப்ப நாங்க இதை அடிச்சு போட்டு கடல்ல குளிச்சா அழிஞ்சிடும். இதுதான் அடுத்தது நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா டாட்டூ அடிக்கணும் அப்படின்றது நிறைய பேர்ட்ட விருப்பமா இருக்கும். அதை குத்தி முடியாத எப்படி பராமரிக்கணும்னு தெரியாதுன்னு இல்லைங்க. சில ஆக்களுக்கு பெரிய காயங்கள் வர்ற அளவுக்கு இருக்கும், பராமரிப்பு சரியாக இல்லாட்டி. சில ஆக்களுக்கு 2 நாள் ஃபீவர் ஆகும், ஏன்னா அந்த உடம்புல கொஞ்சம் நோய். அது சார்ந்து எங்களுக்கு தெளிவுபடுத்துறது மிக முக்கியமானதாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா இப்ப மெஷினரி செல் முந்தி வந்து கொஞ்சம் போயிடுறதா. இப்ப நாங்க ஸ்டார்டிங்ல நாங்க இந்த டேட்டூ ஸ்டார்ட் பண்ணிக்கல மெஷின் செய்துதான் செய்த நாங்க. இப்பதான் இப்படியான ப்ராடக்ட் வருது. இதுக்கு முதல் இதுதான் ப்ராடக்ட். இந்த மெஷின் தான் நாங்க யூஸ் பண்ணினாங்க. அப்ப இது கொஞ்சம் ஹெவியான மெஷின். இதுதான் நீங்க ஆரம்பத்துல செய்தது. நாங்க ஒரு இந்த டேட்டூஸ்ல இன்ட்ரெஸ்டிங் வந்த பிறகு நாங்க சின்ன டெக் மோட்டார் வச்சு அப்படி செய்துதான் நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணினது. அதுக்கு பிறகுதான் இந்த மெஷின். அதுக்கு பிறகு இப்ப இப்படியான பெயின் மெஷின். அப்ப இதுல கொஞ்சம் கேள்வி குறைவு. இது வந்து சரியான கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அப்ப இது செய்யல எல்லாத்த உடம்புக்கும் நீங்க கேட்ட மாதிரி ஒத்து வரா. சில ஆக்கள் கொஞ்சம் நோய் இருக்கும். நோய் கேட்கல பெயின் ஒன்று வரும். அவைகளுக்கு அந்த ஸ்கின்னோட பெயின் வரைக்கும் அந்த ஃபீவர் எல்லாம் முந்தி வர்ற தன்மையில் இருந்தது. ஆனா இப்ப குறைவு. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம், கடல்ல குளிச்சாலாம் இது அது உப்பு தண்ணி தானே. அப்ப உப்பு தண்ணி இதோட செய்யறதுல இந்த இங்குக்கும் அதுக்கும் சரியா வராது. அப்ப அது பொறி மாதிரி வந்து அது ரிமூவ் ஆகும், அழிகிற மாதிரி இருக்கு. இடையில அழியும். திரும்பி நாங்க அதை செய்ய வேணும். இதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னா டாட்டூ வந்து இலகுவா போட்டுருவீங்க கூடுதலா. சில பேர் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையா அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதுல இல்ல ஒன்று நாங்க கவர் அப் பண்ணலாம். இப்ப ரிமூவிங்கும் இருக்குது. ரிமூவிங்கும் நாங்க வச்சிருக்கிறோம். இது லேசர் ஷாட், இது ரிமூவிங் மிஷின். இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இப்ப கூடிய அளவு ஈஸியா ரிமூவ் பண்ணத்தான் வேணும் என்று சொல்ற ஆக்களுக்கு ரிமூவ் பண்ணலாம். இல்ல எங்களுக்கு மேலுக்கு கவர் அப் என்னன்னா ரிமூவிங்க்கு சார்ஜஸ் கூட. அதனால எல்லாத்த வசதி வாய்ப்புகளையும் பொறுத்துதான் சில ஆக்கள் செய்வீங்க. அதனால கூடுதலா நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா கவர் அப் பண்ணி விடுறது. இன்னொரு பெட்டனா அதுக்கு மேலால வேற ஒரு பேருக்கு மேல பேர் செய்யறது கஷ்டம். கூடியல கவர் அப் பண்றது ஈஸி. அப்ப நாங்க அந்த ஈஸியான வழிமுறையில அவைகளுக்கு அதை செய்து முடிச்சு கொடுக்கக்கூடியதா.
இன்னொரு கேள்வி இப்ப ஞாபகம் வந்துச்சு. 25 வருட காலமாக நீங்க இதை பயணிச்சு கொண்டிருக்கிறீங்க. இந்த அளவு காலத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பச்சை குத்த வந்த நபர்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும், இல்லாட்டி இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, இப்படி தந்தது இல்ல இவர் தந்தது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது வரைவதற்கு, அப்படி என்கின்ற ஒரு விஷயத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இருக்கு 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 இல்லாம இல்லைன்னா ஒரு புலம்பெயர்ந்த நாட்டில இருந்து வந்த ஒரு அண்ணா, வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு அண்ணா, அவர் தானே அதை செட் பண்ணி கொண்டு வந்திருந்தவர். அம்மாட அப்பாட கண்கள், அதுக்கு கீழே ஒரு மரம், அதுக்கு கீழே அது கிளைகள் இருக்குல்ல, 2 கண்களும் பார்க்கிற மாதிரியாகவும், கீழுக்கு ஒரு ஆழமரத்துற வேர்களோட தங்கறத புள்ளிகள் அவையில சமோரம் சார்ந்தாக்களை இன்க்ளூட் பண்ணி இதைத்தான் எனக்கு செய்து தரணும் வந்து அது ஒரு சுவாரஸ்யமா இருந்தது. இப்ப பொதுவாக இப்படி இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்தாலும் இதுக்கு பின்னால புதுசா நாம வளமையா வந்து பெயர்கள் இல்லாட்டி இந்த டிசைன் இருக்கு, இதை நீங்க வந்து பதிவு செய்ய வந்தோன்னா எப்படி என்று நம்ம போட்டோவோ இல்ல வீடியோவோ ஏதோ காட்ட அதுகளை பார்த்து அவர்கள் தெரிவு செய்து கொள்வார்கள். இப்படி ஒரு விஷயம் வரைக்கும் நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்ல, நான் முதல் வந்து இப்படித்தான். இப்ப டேட்டூன்றது வந்து இப்ப பச்சை குத்துதல்ன்றது வந்து ஒரு அவசரப்பட்டு செய்யலாம். இப்ப முதல் நாள் வரைக்கும் நான் அவையில கலெக்ட் பண்ணுவேன், அவையில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நான் கம்ப்யூட்டர்ல போட்டு அதை செய்து அவைகளுக்கு காட்டுவேன். 2-3 சைஸ் காட்டுவேன். மற்ற விலையும் ஒரு பிரச்சனைகள் இருக்குதானே, அதுக்கும் இந்த டிசைனுக்கும் சரியா வந்தால் அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டத்தை நாங்க நகர்த்தக்கூடியதா விலைகள் என்றபடினால அதே மாதிரி கேட்டுட்டு அப்படியே பேசிக் ஒரு சைஸஸ்க்கு ஒரு மாதிரி 5500 இருந்து ஸ்டார்ட் பண்ணும், 5500 இருந்து ஸ்டார்ட் பண்ணும். பொதுவாகவே ஒரு எழுத்து இருந்தாலும் சரி 4 எழுத்து இருந்தாலும் சரி இல்ல, ஒரு பேசிக் சார்ஜஸ் ஒன்று இருக்கு தானே. என்னன்னு சொன்னா ஒரு இப்ப சிஸ்டங்கள் மாறி இருக்கு. கார்ட்ரேஜ், இங்க், அந்த கப்ஸ் எல்லாமே வந்து பிராண்ட் நியூ தான். ஒரு ஆளுக்கு கொண்டுதான் நாங்க அதை யூஸ் பண்ணுவோம். அதனால விலைகள் கொஞ்சம் மாறி மாறி வேற ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஎஸ் வெளிநாடுகளோட சம்பந்தப்பட்டது. அப்படியான ப்ராடக்ட் தானே. என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புலம்பெயர்ந்த தமிழர்கள் இப்ப நெட்ல எல்லாம் செட் பண்ணிக்கல, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். அப்ப நாங்கள் இதுல பொய்யான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. இப்படி இருக்க இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது என்னன்னு சொன்னால், ஆரம்பத்துல இந்த கடையில அவர் உருவாக்கினவர் அந்த மிஷினை வந்து உருவாக்கி இப்ப வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இலகுவான நாங்க புக் பண்ணினோம், ஆர்டர் பண்ணோம். அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இல்லாட்டி கஷ்டம் இல்லாட்டின் எவ்வாறான ஒரு இது வந்து நாங்கள் ஓன் மேக் என்று சொல்றது வந்து எங்கட இதுக்கு ஏத்த மாதிரி தான் வேலை செய்யும். ஆனா இது என்றது அதுக்கண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு தயாரிப்புல அது பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். இப்ப சிறு வயதுல இருந்து நீங்க இத ஆரம்பிச்சிருந்தாலும் இத பதிவு செய்வது இல்லாட்டி இந்த துறை சார்ந்து நான் கற்றுக்கொள்வது கண்டிப்பா 15 வயதுல 17 வயதுல நீங்க ஆரம்பிக்கும் போது இது சார்ந்து படிச்சிருக்க மாட்டீங்க, பச்சை குத்துவது சார்ந்து. இப்ப அந்த பச்சை குத்துறதுன்ற அந்த கலையே நாங்க கற்றிருக்கணும், அதுக்கான ஒரு படிப்பு நெறி என்பது இருக்கு. அது சார்ந்த எங்களோட தெளிவுபடுத்த பிள்ளைகளும் வந்து உங்களை போல என்ன நிறைய பேரதுலே நானும் ஒரு பச்சை குத்துற கடையை வந்து எனக்கும் இதுல விருப்பம் என்னன்னு சொன்னா நிறைய கலைஞர்கள் ஏனென்றா ஒரு ஆர்டிஸ்டா உருவாக்குறதுன்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டம். இந்த வழியில போகைக்குள்ள முதல்ல இந்த தந்தைக்கு விருப்பம் இல்லாம இருந்திருந்தாலும் என் அம்மா சொன்னவா அவன் பயணிக்கிற இதை பயணிக்கட்டும், விடுங்க, அவனுக்கு ஒரு லைஃப இது செய்யணும். அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் இதை படிக்கணும்ன்றதுதான் என்ற விருப்பம். நிறைய பேர் ஆர்ட் படிச்சு ஆர்ட் அது ஒரு திறம், அது ஒரு கலை, அது கடவுள் எல்லாருக்கும் அந்த அது கிஃப்ட் தான் நான் நினைப்பேன், எனக்கு கிடைச்சது. இப்ப என்னென்று சொன்னால் இதை வந்து நான் படிச்சதை விட இப்ப அனுபவம் எனக்கு இன்னுமே அனுபவம் வேணும்ன்றதான் நான் யோசிக்கிறேன். சரி, அப்படி எல்லோருக்கும் வந்து அந்த கலை கிடைப்பதில்லை, ஆனா கிடைச்சிருக்குது. அதை வச்சு நிறைய விஷயத்த பயணித்து கொண்டிருப்பதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் இதுல நான் ஆரம்பத்துல வந்தோன்னு ஒரு விஷயம் யோசிச்சது, அதிக அளவிலாக சொல்றது பச்சை குத்தாத, பச்சை குத்தினா ரத்தம் கொடுக்கலாதே, பச்சை குத்தாத உனக்கு ஏதாவது வருத்தம் வரப்போகுது, இல்லாட்டி பச்சை குத்தாத புற்றுநோய் வரப்போகுது, இப்படி ஏதோ ஒரு வகையிலான ஒரு அழுத்தம் இருக்கு. நீங்க கேட்டது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னு சொன்னா இதை தெளிவுபடுத்தணும் நான் நிறைய நாளா விருப்பப்பட்டு கொண்டிருந்தேன். நான் என்னன்னு சொன்னா அது ஒரு சரியான தெளிவு இல்லாத முறை. இப்ப நார்மலா நீங்க 6 மந்த்துக்கு பிறகு பிளட் கொடுக்கலாம். ஏன்னா இப்ப இந்த ஹெல்த்தால பெர்மிஷன் தர்றபடியே நாங்கள் ஒவ்வொரு இன்ஜெக்ஷன்ல ஒரு கார்ட்ரேஜ் அந்த நான் சொன்ன அந்த ஊசின்றது ஒரு ஆளுக்கு ஒன்றுதான் பாவிப்போம், இன்னொரு ஆளுக்கு பாவிச்சதை பாவிக்க மாட்டோம். அப்ப அது ஒரு ஆளுக்கு பாவிச்சால் அதை பிறகு அதை நாங்கள் டஸ்ட்பின்ல தான் அறிவோம்.
டிஸ்போசபிள் தான். பட் இருந்தாலும் என்னென்று சொன்னா அது நல்ல ஒரு கேள்வி. என்னன்னா இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கும் கேன்சர் வேற இல்லை. நான் அதற்கான ஒரு விளக்கத்தை இருந்தாருன்னா, ஆரம்ப காலங்கள்ல இந்த இங்குகள் இல்லாம இருக்கிற நேரத்துல உண்மையாவே வெத்திலைச்சாறு, அந்த அடுப்பு கறி, அது போன்ற சில சில விஷயங்களால செய்தபடி அது கேன்சர் வேறும் என்று அது முந்தைய ஒரு ஒரு இருந்தது, அந்த பிரச்சனை வந்து இருந்தது. ஆனா இப்ப வந்து இதுக்குரிய ப்ராடக்ட் எல்லாமே வெளிநாடுகளில் தயாரிக்கப்படுறது ஒன்றுதான். அப்ப எங்கட ஹெல்த்ல இருந்து செக் பண்ணித்தான் எங்களுக்கு இது வருமன்றது நான் நம்புறேன். அதனால பெரிதாக பயப்படுவதற்கு எதுக்கு தாக்கம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்ப வெளிநாடுகள்ல இருந்து வர்றது என்கின்ற பொழுது ஒரு கேள்வி எனக்கு. நீங்க வந்து இங்க பாவிக்கின்ற ஊசிகளாக இருக்கட்டும், இந்த இங்களா இருக்கட்டும், அந்த ஒரு பச்சை குத்தி முடியாது வந்து கடைசியில் எப்படி சுத்தம் செய்வது முறையாக இருக்கட்டும், இவற்றுக்கான பொருட்கள் என்ன என்ன அதை வந்து எங்க இருந்து நீங்க பெற்றுக்கொள்றீங்க? இலகுவாக உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதா? நார்மலா மாய்ஸ்சரைசிங் கிரீம்ன்றது கூடுதலா எல்லாமே இருக்கு. விட்டமின் இ சம்பந்தமான, ஸ்கின்னோட சம்பந்தமான கிரீம்கள், அதே மாதிரி ப்ளூ சோப் பண்ணி இருக்கு, கிரீன் சோப் பண்ணி இருக்குது. இதுக்கான ப்ராடக்ட்ஸ் இப்ப நிறைய இருக்கு. ஆனா நாங்க என்னென்னா ஒவ்வொன்றையும் தரமானதா பார்த்து பார்த்து வேண்டுறோம். அதனாலதான் எங்களுக்கு அந்த கஸ்டமர் திரும்பி திரும்பி ஒரே இடத்துக்கு திரும்பி தரக்கூடியதா இருக்குது. என்னடா வெளிநாடு சம்பந்தமானவங்க முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க மார்க் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த ஒரிஜினல் குவாலிட்டி, இந்த தரமா இருக்கிற இடத்தை தான் பார்த்து வருவாங்க. அப்ப எங்களுக்கும் அந்த பொய்யான விஷயத்தை செய்யறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா, இது தொழிலாக இருந்தாலும் உடம்போட சம்பந்தப்பட்டது, ஒரு ஹியூமன் பாடியோட சம்பந்தப்பட்டதுன்ற நாங்களும் அதை பார்த்து பார்த்து சரியான முறையில தான் அந்த அவைகளுக்கு ஒரு பிரச்சனையும் வராத கூடிய வகையில தான் நாங்கள் அந்த பொருட்களை பார்த்து பார்த்து வேண்டும் செய்யக்கூடியதாக இருக்கு. சரி, இப்படி இருக்க என்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பொதுவாக பச்சை குத்துகிறவர்கள் என்கிறத விட பச்சை குத்த வர்றாக்களை பற்றி ஒரு விமர்சனம் இருக்குமா, நீ பச்சை குத்தாத, உனக்கு அங்க காயம் வரும், இங்க காயம் வரும். லேடிஸ் வந்து பச்சை குத்த வந்தா பெண் பிள்ளைகள் சார்ந்தும் பல பிரச்சனைகள் வரும். அவர்கள் பச்சை குத்துகின்ற முறையாக இருக்கட்டும், அவர்கள் பதிவு செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணு. இதை நீங்க இப்படி பாக்குறீங்க? வெளியில இருந்து உங்களுக்கு தெரியும் இந்த பச்சை குத்துகின்ற விடையும் எவ்வளவு புனிதமானது, அதை தாண்டி நீங்க செய்கிற அர்ப்பணிப்பு, அது இருக்கக்கூடிய அந்த கலை, அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த வெளியில இருந்து 4 பேர் 4 விதமா பதில் சொல்லுவாரு. அது நார்மலா இருக்கிற ஒரு விஷயம் தானே. இப்ப என்ன பொறுத்தவரையில எனக்கு யாராவது அட்வைஸ் பண்ணீங்கன்னா நான் அதை கேட்க மாட்டேன். அதனாலதான் நான் ஒரு நிலையில நிக்கிறேன். இப்ப இதை செய்ய வேணாம் என்று சொல்லி இருந்தா நான் என்ன இதை கொண்டு வர்றது வழியில் என்ற திறமையை. அப்ப அங்க இருக்கிறதுதான் அந்த பிரச்சனை. சில பேரண்ட்ஸுக்கு வந்து இன்னொரு ஆக்கள் சொல்றத கேட்கிறது, கேட்டுட்டு பிள்ளைகளை பிரசர் பண்றது, அப்படியான சில சில விஷயங்கள் இருக்குதான். சில பிள்ளைகள் லவ் பண்ற பிள்ளைகள் வருப்பினம் அழிப்பினம், திருப்பி அழிப்பினம் அப்படியான பிரச்சனைகளும் இருக்குதான். நான் அது சார்ந்த பிரச்சனையில நான் வினாவ போறேன் இல்லை. என்னன்னு சொன்னா அது எனக்கு தேவையில்லை. எந்த விஷயத்த வினாவுறது என்பதை தாண்டி இல்ல சிலாக்கள் ஓப்பனா சொல்லுவீனா, மண்ண இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் முதல்ல ஒரு போய் எல்லாம் பண்ணினேன், அது இப்ப மிஸ்ஸிங் ஆயிட்டுது, அல்லது அம்மாக்கு விருப்பம் இல்லை, அப்படியான நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்குதான். நிறைய விடயங்களை கடந்து வந்திருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களோட மனநிலை அப்படி இருக்கு. நீங்க சில வழியில இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்களே ஒரு பெயரை பதிவு செய்திருப்பீங்க. இப்ப என்னுடைய கையில ஒரு பெயரை போட்டு விட்டுருப்பீங்க. திரும்ப இன்னும் ஒரு நாள் வரைக்கும் அந்த பெயரை அழிச்சு நான் இன்னொரு பெயரை அடிக்க போறேன். இப்ப அந்த பெயரை பதிவு செய்ய 2 விடயத்தை நீங்க செய்ய உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அது இல்ல பொதுவா இதை பற்றி என்னன்னு சொன்னா, அவையில் மனம் சார்ந்து செய்யறபடியா நான் அதை பற்றி பெருசா இது செய்ய போறேன் இல்லை. என்னடா ஒன்றுல கிடைக்காது இன்னொன்றுலையாவது பெற்றுக்கொள்ளட்டுமே, ஒரு லைஃப் நல்லா வரட்டுமே என்ற ஒரு விஷயத்தை நான் செய்துட்டு அந்த ஒர்க்கோடையே அதை மறந்துடுவேன். ஆனால் அதிக அளவுல இவ்வாறான செயற்பாடுகள் இருக்கு இல்லாம இருக்கும். அதான் சொல்றது, ஆரம்பத்துல நாம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் யோசிச்சு செயல்பட வேணும். பச்சை குத்துவது எங்களுடைய ஃபேஷனாக இருந்தாலும், எங்களுடைய இப்பத்த ஒரு நடைமுறை பழக்க வழக்கமாக இருந்தாலும், ஆனால் சரியான நேரத்துல நாங்க சரியான விஷயத்தை தெரிவு செய்ய வேணும்ன்றத மிக முக்கியமான ஒரு விடயமாக அழிக்கலாம். இப்ப அழிக்கலாம் அந்த விஷயம் ஒன்று இருக்குது. இனியெல்லாம் நீங்க மாறி மாறி எல்லாம் பேர்களை கொத்த வேணாம், அதுக்கு மேல அழிக்க. இந்த அழிக்கிற என்கின்றக்கு எனக்கு ஒரு விடயம் தெளிவுபடுத்தல் என்னன்னு சொன்னா, இந்த அழிக்கிறதுல இருக்கக்கூடிய நன்மை தீமை என்னவாக இருக்கிறது? இல்ல இப்ப நாங்கள ஒரு அடிக்கிறதுன்றது வந்து ஈஸி, எங்களுக்கு திரும்பி ஒரு கவரப் பண்றதுன்றது ஈஸி. இப்ப நான் ரிமூவிங் செய்யறதுன்றது 3 தரம் 4 தரத்துக்கு பிறகுதான் அந்த ரிமூவ் ஆகும்.
என்னென்னு சொன்னா ஸ்கின் டோனை பொறுத்து தான் அது லேசர் ஒரு ஷாட் தான் அடிக்கும், லைட் தான் அடிக்கும். அந்த லைட் அந்த அடிக்கிற இடத்துக்கு மட்டும்தான் படிக்கும். அது சரியான தரவின்படி அடிக்கும் ஒவ்வொருத்தர் ஸ்கின். இப்போ எங்கட ஸ்கின் ஆமையினதோன்னு சொல்லுவீங்க. சிலாக்களுக்கு சாஃப்டா இருக்கும், சிலாக்கள ரஃபா இருக்கும், சிலாக்கள டோன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி. அப்ப நாங்க அதை சரியான தியரி தெரிஞ்சாதான் அதை செய்யலாம். அழிக்கிறதுன்றது கொஞ்சம் ரிஸ்கானது, கஷ்டமாக இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, நாங்க வந்து குத்தின பச்சையை வந்து அழிக்க போறோம்னு சொன்னா சில பேர் சொல்லுவீங்க இந்த காய்கள் போன்று வளரும், அதிக அளவுல வந்து நீங்க லேசர் பண்ணினா அது காய் மாதிரி வரும், இல்லாட்டி அதுல ஒரு புண் மாதிரி யாரு காயமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியான ஒரு நபர்கிட்ட நீங்க அதை தெரிவு செய்து போறது நான் நல்ல மண்ணு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆளுகிட்ட போறது, இது சம்பந்தமான நாலேஜ் உள்ள ஒரு ஆளுகிட்ட போறதுதான் இதுக்கு பெட்டரா இருக்குமென்று எந்த கருத்து. ஆனா உண்மையிலேயே இப்ப வெளியே சொல்றது போல பச்சை குத்தினா அதை அழிச்சா காய் வரும், இல்லாட்டி அதுக்கு அழிச்சீங்கன்னா அது என்னட்டு அதைதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்ன ஒருத்தர் ஸ்கின் வர மாதிரி. அப்ப அந்த தியரி தெரியும். இப்ப அந்த இந்த ஸ்கின்னுக்கு இவ்வளவு அதுல அந்த பேலன்சிங் இருக்குது, அந்த ஹீட் இவருக்கு இந்த ஹீட்டை கொடுத்தா தான் இது அழியும்ன்றது இவருக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் நான் உங்களுக்கு அதை செய்யல. அந்த சரியான முறைகள்ல அதை தெரிவு செய்து சரியான இடத்தை நாடினால் அது சரியா வரும் என்ற எந்த கருத்து. பலவிதமான வெளியிலிருந்து பேசுகிற பொழுது இல்லாட்டி பாக்குற பொழுது உண்மையிலேயே நிறைய விஷயம் இப்ப ஆரம்பத்துல அழிக்க வர்ற பிரச்சனைகள், இல்லைன்னா நாங்க அதை பதிவு செய்ய வர பிரச்சனைகள், மற்றவர்கள் எங்களை பற்றி கதை எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து நாங்கள் பார்ப்போம்னு சொன்னா எல்லா விஷயமும் இலகுவாக இருக்கும் என்பதைத்தான் இவர் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல என்ன ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டுட்டு நாங்க அப்படியே எங்களை நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு எதிர்பார்த்திருக்கிறேன். ஒரு மனிதர் நீங்க சின்ன வயசுல இருந்து இதை படிச்சு இந்த இடத்துக்கு வந்து படிச்சு இந்த துறை இந்த உங்களுடைய நிலையத்தை வந்து பதிவு செய்து என்று பயணிச்சு கொண்டிருக்கீங்க. இதுக்கு பின்னால பதிவுகள் கற்கினறிகள்ன்றதை விட எவ்வகையான சவால்களை எதிர்கொண்டீங்க? இல்ல எல்லாமே சவால் தான், என்னை பொறுத்தவரையில வாழ்க்கையில எல்லாமே சவால் தான். இப்ப நான் சின்னல இருந்து வந்தபடியா ஓகே, இன்னொரு நபர் புதுசா வந்தா அவருக்குத்தான் இது சவாலா இருக்கும்ன்றதை நான் யோசிக்கிறேன். ஏனென்றா இப்ப யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிறகு எவ்வளவு விஷயங்கள் பியூட்டிஷியன் சம்பந்தமான என்ன தொழில் எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு சர்டிபிகேட் இல்லாம ஒன்றுமே செய்யலாம். வெங்கட பிள்ளைகளும் அதை வடிவா படிச்சு சரியான முறையில நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோட நல்ல பெரியாக்களா பெருசாக வரணும்ன்றதுதான் என்ற கருத்து, எண்ணமும் கருத்து. அது முக்கியம் தானே. இப்ப இவர் கதைக்கின்ற பொழுது சிந்தனை என்கின்ற பொழுது நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வியோட ஞாபகத்துல வச்சிருந்தேன். ஒவ்வொருவருக்கும் மனநிலை என்பது இங்க வரைக்க எங்களோட மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பச்சை குத்துன வரேன்னா எனக்கு அந்த மைண்ட் செட் வந்து நல்லது அமையும். அப்பதான் பச்சை குத்து பண்ற பொழுது உங்களுக்கும் அதுல கொஞ்சம் தெளிவு அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கும், வர்றவையும் கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு. அந்த அந்த மனநிலை சார்ந்து இல்லாட்டி உங்களுடைய எப்படி இருக்க வேணும் அந்த நிலை சார்ந்து கூட பகிர்ந்து கொள்ள. இல்ல இப்ப இப்படித்தானே இப்ப ஒரு நீங்க ஒரு பேர் அடிச்சிருக்கிறீங்க, அது அழிக்க போறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மனநிலைமை பிரச்சனையா தான் இருக்கு. ஏனென்றா இது நெஞ்சு சார்ந்த விஷயம் தானே. ஒரு ஆளு நான் லவ் பண்ணினான், அவர் என்ன இது செய்கிறார் விட்டுட்டார், நான் இதை அழிக்க போறேன்னு அது சார்ந்துதான் இருக்கு. அதனால நாங்க முதலாவதுல ஒரு வெல்கம் பண்ணி இருத்தி அவைகளுக்குரிய சில அட்வைஸ்களை சொல்லலாம். ஒரு 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 விளங்கக்கூடிய ஒரு ஆள் என்று சொன்னா ஒரு தமிழன் மாதிரி ஓகே அது நடந்துட்டு விடுங்க, அடுத்ததா பாருங்க என்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம். கூல் பண்ணணும் முதலாவது. ஏனென்றா ஒரு பாட்டை போட்டு ஒரு மியூசிக்கை செட் பண்ணி ஒரு 5 minutes 10 minutesல அதை நோக்கத்தோட தானே வேற இப்ப அவைக்கு கிடைக்காது. அதுன்றது மனநிலைமை செட் ஆகினதுக்கு பிறகு அப்படியும் கட்டாயம் அழிக்கத்தான் போயிடும். அல்லது ஒரு தம்பியா இருந்தாலும் ஒரு போயா இருந்தாலும் அப்படித்தான். இன்னொரு விஷயம் என்னன்னா அழிக்க வேணும்னு சொல்லி நான் கதவு மட்டும் வந்துருவேன். சில பேர் அது அழிக்கலாமா இல்லையா என்று சொல்லி யோசிப்பேன். சில பேர் சில நேரத்துல அந்த முடிவை மாத்தி கொண்டு செல்லக்கூடியதா இருக்கு. அப்படி ஏதாவது சம்பவம் இங்க இடம்பெற்று முதல் வருவினா பிறகு கொஞ்சம் நாங்க யோசிச்சு போட்டு வாரோம் திரும்பி போறார்கள். சரி, இப்படி இருக்க உண்மையிலேயே நாங்கள் வந்து இன்றைய தினம் பச்சை குத்திர கடை சார்ந்து என்கிறதை விட பச்சை குத்திர விடயத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, எப்படியான முறையில நீங்க ஹேண்டில் பண்றீங்க, அதுகளை பற்றி நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி கதைச்சோன்னா சரி அதை பற்றிய தெளிவுபடுத்தல நான் மக்களுக்காக வேண்டி தருவேன் அப்படின்ற ஒரு விடயத்தவர்
இந்த இடத்துல சொல்லி தன்னுடைய நேரங்களுக்கு மத்தியிலையும் தன்னுடைய வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நாள்ல அதெல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்கு தெளிவுபடுத்திய அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இங்க சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்படியே இருக்க பச்சை குத்துறது என்பது அதிக மாணவர்களுடைய விருப்பமாக கூட இருக்கும். இப்ப நாங்கள் பேசியதை வச்சு நீங்க புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், விலகி கொண்டிருப்பீங்க. இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னா நம்மளால இலகுவாக எல்லா விஷயத்தையும் செய்து விடலாம்னு சொல்லி எந்தவித பாதிப்பும் இன்றி ஒரு கொஞ்சம் ஆரோக்கியமான சுத்தமான முறையில ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு என்ற அந்த இங்குகளை பயன்படுத்தி செய்கின்ற முறைகள் என்பது ஏராளமாக இருக்கிறது. ஆகவே இதுல நிறைய நன்மைகளும் இருக்கு. இப்ப இந்த ஃபேஷன் பிள்ளைகள் வந்து ஒரு தடவை பதிவு செய்யறது, இல்லாட்டி அழிக்கிறது, இல்லாட்டி திரும்ப அதை மறைச்சு இன்னொன்று செய்வது, ஒரு ஒரு முறையில வந்து படங்களை கீறுவது, அலங்கரிப்பை சார்ந்து சிந்திக்கின்ற பொழுது நாங்க நல்ல நல்ல விடயங்களை வந்து சிந்தித்து அதை பதிவு செய்து எங்களுடைய உடல்நிலையை அழகுபடுத்தலாம் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்க பதிவு செய்து கொண்டு மற்றொரு காணொலியினூடாக சந்திப்போம். வணக்கம்.